சங்கீதம் 104வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒன்று திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 104வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களாலே மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி, காற்றுகளின் சட்டைகள் மேல கர்த்தர் தம்முடைய ஜனத்தார் மேல செல்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயின் நாட்கள்ல கர்த்தர் விவரித்து கொடுத்தது போல உங்களையும் கர்த்தர் விவரித்து அவன் உங்களுக்கு யாவற்றையும் அறிவித்து அவன் கர்த்தருடைய மகிமையை உங்களுக்கு விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஒரு விசை இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இந்நாளில் இடைப்படும்படி கர்த்தரை மகிமையை காணும்படிக்கு அவன் கர்த்தர் நமக்கு வாக்கி பண்ணும்படி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூத சேனையோடு என் ஜப வேளையில், தூத சேனையோடு என் ஜப வேளையில் நானும் களிகோந்து மறுரூபமாயினா நானும் தரிசிப்பேனே. நானும் களிகோந்து மறுரூபமாயினா மகிமனை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஆமென் ஆண்டவரே, நாங்கள் நாளில் உம்முடைய மகிமைக்காய் காத்திருக்கிறோம், உம்முடைய மகிமையின் மேகத்திற்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் எங்களை நிறைத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், உம்முடைய மகத்துவத்தினால் எங்களை நிறைத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரஸ்தாபத்தினால் எங்களை ஆளுகை செய். இந்நாளில் தந்திருக்கிற வேத வாக்கியத்தின் மூலம் எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியை கேட்கிற பிள்ளைகளை மகத்துவத்தினாலும் மேன்மையினால் நிறைத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். உம்முடைய நாம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். மீட்பர் பாத கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் சங்கீதம் 104வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். தமது மேல் வீடுகளை தண்ணீரால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி, அவர் காற்றின் சட்டையின் மேல அவர் செல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து 1வது வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தருகிறீர், விரிந்திருக்கிறீர். பச்சுப்பாவி ரதமாக்கி சட்டையில் மேல செல்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு சூத்திரம் சொல்லப்படுகிற இயேசுவின் நாமம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் வாசப்படுகிற ஸ்தலத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் தம்முடைய அவன் மகிமையை மேகத்தின் மேல ஸ்தாபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய மேல் வீட்டை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தை தண்ணீர் மேல அவர் மச்சு பாவுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்தின் மேலே அசைவாடின ஆண்டவர் ஜலத்தின் மேலே அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை சந்தேகம் வரலாம், பரலோக ராஜ்யத்தை ஜலத்தின் மேலேயா கர்த்தர் வச்சிருக்கிறார் என்கிற கேள்வி வரலாம்.
அருமையான தேவனுடைய பிள்ளை, வேதவசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் இந்த நிலத்தின் தூண்களை யாவை, இந்த மகிமை நிறைந்த இந்த சாயலை கொண்ட இந்த நிலத்தின் அவன் தூண்கள் யாவற்றையும் தண்ணீர்கள் மேல கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுமார் 3000-4000 வருஷங்களுக்கு முன்பதா அவன் கர்த்தராகிய ஆண்டவர் வேதவசனத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறது போல அவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார், பூமி ஜலத்தினால் நிறைந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் யாவையும் கொஞ்சம் கவனமாய் பார்க்கும் பொழுது இந்த ஜலத்தின் மேலே உருவாக்கப்பட்ட இந்த பூமி, அல்லேலூயா, 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 ஜலம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டு சமுத்திரமாய் ஆக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது போல, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இனி வரும் நாட்கள் இந்த பூமியின் மேல தம்முடைய சீயோனை அவர் ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கிறோம், யோவான் பார்க்கிறார், இதோ அவன் எருசலேம் என்கிற பெரிய நகரம் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை தாம் நினைக்க முடியாது, மனுஷன் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதான மகத்துவமாய் கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிருஷ்டித்ததான அவன் கர்த்தர் படைத்ததான கர்த்தர் உருவாக்கினதால் இவனமான தோற்றங்களை அழகாய் கர்த்தர் ஸ்தாபித்தது உண்டானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் கர்த்தர் மகத்துவமாய் மகிமையாய் கர்த்தர் ஸ்தாபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவாய் ஸ்தாபிப்பார் என்று சொன்னால், தம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அவன் நம்மை தெரிந்து கொண்டது ஆண்டவர் என்று சொல்லி நாமும் ஜனத்தாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும்படிக்கு இரும்பு தாழ்பால்களை உடையத்தக்கதாக ஆழங்கள் இருக்கிற பொக்கிஷங்களை சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மகத்துவமான மகிமையின் சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மளை நிறைவர அஸ்திபாரப்படுத்துகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த மாதத்தில் நாம் பார்த்த பொழுது, கடந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் தம்முடைய மகிமையின் மகத்துவத்தின் ரூபத்தை கர்த்தரதில் விவரித்து பார்த்தோம். ஆமென். அதில் சொல்லப்பட்டது போல வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே அவருடைய தலைமயிரிலிருந்து தொடங்கி அவருடைய கால் மட்டும் அவருடைய கைகள் இருக்கிற காரியங்களும் அவருடைய தோற்றத்தையும் அவருடைய ரூபத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் கண்ட பொழுது ஒருவன் சத்தத்தை போல் ஆனான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனமான மகத்துவமான மேன்மை நிறைந்த வல்லமை நிறைந்த சாயலை உடையவர் சொல்லுகிறார். அவர் எவற்றில் விவரித்து வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் மேகங்கள் மேல வாசம் பண்ணுகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிங்காசனத்தை வைத்து ஸ்தாபித்திருக்கிற ஆண்டவர் அவர் மேகத்தின் மேல வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கிறோம், தேவன் ஸ்தாபித்த தேவன் உருவாக்கின அஸ்திவாரங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவன் அதை குறித்து நாம் அதை விவரித்து பார்க்க கூட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற கட்டிடங்களை குறித்து அல்ல, அஸ்திபாரங்களை குறித்து நான் உங்களுக்கு ரொம்ப கவனத்தில் கொண்டு வர விருப்பப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அஸ்திபாரம் தேவன் உருவாக்கின, தேவன் படைத்த, தேவன் ஆளுகை செய்கிற, தேவன் மனைந்த அஸ்திபாரங்களை குறித்து நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த அஸ்திபாரத்தை நிச்சயமாய் நாம் விவரிக்க நாட்களும் நாளுகையும் போதாது. அல்லேலூயா. அதனுடைய அதிசயங்களையும் அது அற்புதங்களையும் வரும் நாட்களை கர்த்தர் நம்முடைய அவனுடைய வருகை தாமதப்படமாகில் அவன் நமக்கு சொல்லி தருவாராக. அல்லேலூயா. இந்நாளில் இவ்வளவான மகிமை நிறைந்த ஆண்டவர், மகிமையோடு மகத்துவத்தோடு காரியங்களை விளங்க பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மேகம் மீது அசைவாட போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர் மேகம் மீது அசைவாடுகிறார். பெரும் காற்றுகளின் சட்டையினால தம்முடைய ஜனத்தின் மேலே கர்த்தர் அசைவாடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளை, இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ ஆயத்தப்பட்டு இருக்கிற ஆயத்தத்தோட காத்திருப்பேன்னு சொன்னா அவர் பெரும் காற்றின் சத்தத்தோட தம்முடைய மேகத்தில் அவர் உன்னை வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு நினைக்க கூடாது, அவன் பெரிதான மேகம் வந்து இறங்கும் அல்ல. நீ கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையின் மேகம் உன்னை சூழ்ந்திருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய காரியத்தை பார்ப்போமாக. ஆமென். வேத வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற மகிமை மேகங்களை குறித்து பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். யவனமான மேன்மையான மகத்துவத்தை, யவனமான மகிமையின் மேகத்தின் மகிமையை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை திட்டமாய் போதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வெறுமையாய் கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகத்தினால் எங்களை நிரப்பும், எங்களை ஆளுகை செய்யுங்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி கேட்கிறான். நாம் அவன் எவனமான மகத்துவம் நிறைந்த மகிமை நிறைந்த மேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தில் அழகாய் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்றேனும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சோத்திரம். கொஞ்சம் சத்தமாய். கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் சட்டைகளை கொண்டு. அவர் என்ன செஞ்சாரா? பறந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேகத்துடைய அவர் சோத்திரம் மகிமையின் மேகத்துடைய ஒரு மகத்துவத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில இடங்களில் வேதவசனத்தை பார்க்கும் பொழுது சில மகிமையின் மேகத்துடைய மகத்துவம் வெவ்வேறாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் ரதத்தின் மேலே ஏறி அவர் வேகமாய் கடந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றின் சட்டைகள் அவர்களை வேகமாய் கொண்டு போயிற்று. அல்லேலூயா. யோசிக்கலாம், இன்னைக்கு காணப்போகிற மகிமையின் மேகம் அநேக நேரம் தங்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கர்த்தருடைய மகிமையின் மேகத்துடைய மகத்துவம் அது சோத்திரம் வேகமாய் கடந்து போகிற தேவ மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாய் விட்டு போகிற தேவ மகிமை அல்ல. வேத வசனத்தை ஒருக்க கூட வாசியுங்கள். கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் செல்லுகிற தேவ மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கலாம், ஏன் பாஸ்டர் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது ஏன் தங்கி தாபரிக்க கூடாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அவன் கர்த்தருடைய மகத்துவ மேன்மை தங்கிட்டு என்று சொன்னால் அந்த இடத்துல எந்த ஒரு ஜீவ ஜந்துவும் உயிரோடு இருக்காது. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தருடைய மகிமை அவன் இறங்கி தங்கிட்டு என்று சொன்னால் இந்த இடத்துல நாம தங்க முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது வந்து தங்கி அசைவாடும். அல்லேலூயா. அவ்வளவுதான். அது வந்து தங்கி ஸ்திரமாய் நிற்காது, தங்கி அசைவாடி கடந்து போகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையின் மேகம் என் மேல தங்கல, நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன் சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல. தேவனுடைய மகிமையின் மேகம் வேகமாய் கடந்து போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள். வெளிப்படுதல் சுவிசேஷம் ஒன்று திருப்பிக்கோங்க. 1வது அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒன்று வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். இதோ எப்படி மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை பார்த்து புலம்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை பார்க்க முடியுமா? தேவன் வெளிப்படுகிற மகிமையின் மேகத்தை பார்க்க முடியுமா என்று சொல்லி கேள்வி உண்டாகும் என்று சொன்னார். யோவான் தரிசனமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. மேகத்தோட கர்த்தர் இறங்கி வருகிறதை தரிசனமாய் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் பார்த்தது உண்டானால் கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாய் கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்நாள் மகிமையின் மேகத்தை காண்பித்து தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அதுக்கு தகுதி இல்லாதவர்கள்
அதை பார்க்கும் பொழுது கதறி அழுவார்களாம். இந்த மகிமையை பார்க்க நான் தகுதி அல்ல, எனக்கு இவனமான மேன்மையை நான் பார்க்க தகுதி அல்ல என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் பார்த்து அழுவார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் அவன் இந்த மேல் மகிமையை கண்டேன் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அழுவார்களாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதவசனத்தில் அவன் ஸ்தோத்திரம், அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையாய் இருந்த அவன் ஸ்தோத்திரம் சாமுவேலை பெற்ற பொழுது தகப்பன் சொல்லுகிறார், நான் தேவ தூதனை கண்டேன், தேவ மகிமையை கண்டேன், நான் ஜீவிக்கிறவன் அல்ல, நான் செத்தவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மகிமையை கண்டேன், நான் செத்தேன் என்று சொல்லுகிறான். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, நீ சாகல, நீ மகிமை பெற்றிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை வெளிப்பட போகிற இந்த நேரங்களில் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய மகிமையை பார்க்கும் பொழுது நீ செத்தவனை போல அல்ல, நீ மர்வமாக்கப்பட்ட மகிமையின் சாயலை கொண்ட, மகிமையின் ஜீவிதத்தை கொண்ட, மகிமையின் பலத்தை கொண்டவளாய் ஆளுகை செய்யப்பட போகிறாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதனை விவனமாய் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த மகிமை மேகம் இறங்கி விழும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உண்டாகியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் மகிமையின் மேகத்துக்கு குறித்த சாராம்சத்தை பார்க்கணும். ஒரு மனம் இல்லாதவர்களுக்கு சில நேரம் மகிமையின் சாயல் தெரியும். ரொம்ப கவனமாக நீங்கள் வேறு பிரித்து பார்க்கும்படி இவைகளை கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கிறோம், கூடுமானவற்றும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கத்தக்கதான பெரிதும் கடிதமான அற்புதங்களின் அடையாளங்களும் நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய மகிமை ஒரு வெளிப்படும். அல்லேலூயா. அந்த மகிமை உன்னதமானதா உண்மையானதா என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இவ்வளவான மகத்துவங்களை கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டுடைய மகிமை மேகம் அவன் அதிகமாய் தங்கி தாமரியால் அது அதிகமாய் தங்கி உறவாடி அசைவாடி கடந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் மேகத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்கும் பொழுது நான் செத்தேன் என்று சொல்லத்தக்கதான மகிமை உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய மகிமையை காணும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும். கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அவன் வனாந்தரத்தை அசைய பண்ணிட்டு என்று சொன்னது உண்டானால் அவன் கர்த்தருடைய மகிமையினாலே வெளிப்படும் பொழுது நிச்சயமாய் வெளிப்படுகிற காண்கிற எந்த இருதயத்தாய் இருந்தாலும் எந்த கண்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் அதிலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாஞ்சைகளை யாவையும் தீர்க்கிறவராய், வாஞ்சைகள் யாவையும் நிறைவேற்றுகிறவராய் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பாடல் இருக்கிறது. தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ, எல்லாம் சொல்லுங்க. தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினே, அருவியின் நீரை பருகிவிட்டே, ஆற்றினில் ஊற்றையும் அருந்தி விட்டே. சொல்லுங்க. அருவியின் நீரை பருகிவிட்டே, ஆற்றினில் ஊற்றையும் அருந்தி விட்டே, துறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில் தூரத்து காணல ஆகியது. துறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில்லை தூரத்து காணல். எல்லா கரங்களை தட்டி தாகம் தீர்க்க ஜீவநதி தரணியில் ஒன்னோ
என தேடினே, தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். கானகம் சோலையும் தேடிய பின் வானகம் நோக்கியே அபயமிட்டே. கானகம் சோலை தேடிய பின் வானகம் நோக்கியே அபயமிட்டே. கண்களை மெல்ல நானும் திறந்திட கண்மலை வந்து தோன்ற கண்டே. கண்களை மெல்ல நானும் திறந்திட கண்மலை வந்து தோன்ற கண்டே. தாக தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினே. தாகம் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடி. மதகு போல் ஐந்தில் நீர் சுரக்க மகிழுடன் பருகின தாகமில்லை. மதகு போல் ஐந்தில் நீர் சுரக்க மகிழுடன் பருகின தாகமில்லை. என் ஆத்ம தாகம் தீர்த்திட்ட கண்மலை என் இயேசுவை வாழ்த்து. என் ஆத்ம தாகம் தீர்த்திட்ட கண்மலை என் இயேசு வாழ்த்து. தாகம் தீர்க்கோ, தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஆமே தரணியில் உண்டோ என தேடி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியானவன் அவன் கடல் புறமாய் திரும்பி முகங்குப்புற அழுது தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, தன்னுடைய சோத்திரம் பணிவிடைக்காரன் நோக்கி, நீ 7 தரம் பார்த்து வா என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது தரம் அவன் அந்த வேலைக்காரன் போய் பார்க்கும் பொழுது ஒரு கையளவு மேகம் வானத்தில் தோன்றிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சையும் நகரத்தில் உண்டாயிருக்குமானால் நிச்சயமாக நீ கூப்பிட சத்தம் 7வது விசை என்று சொல்லுகிற 7 தரம் நீ கூப்பிடும் பொழுது அவன் ஒருவேளை அவன் சில பேருக்கு மகிமையின் கூப்பிடும் பொழுது அவன் உனக்கு விளங்கலாம். சில வேளை நீ 7 வாட்டி கூப்பிடுறதுக்கு அப்புறம் உனக்கு மகிமையின் மேகம் உனக்கு காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சித்து கர்த்தருடைய மகிமையின் மேகம் உண்டாயிருக்கும் என்கிற சத்தத்தோடு நீ விசுவாசத்து காத்திருப்பேன்னு சொன்னா நிச்சயமாய் ஒரு கையளவு மேகம் அமை தோன்றும். அது பெரும் மழையை சொரிய பண்ணும், அது மகத்துவத்தை காண பண்ணும், அது உன்னை பலனாக்கும், புதுப்பிக்க வைக்கும், ஆரோக்கியமான வைக்கும், வழியை அறிந்து கொள்ள செய்யும், உனக்காக போதிக்கும், சத்தத்தை விளங்க பண்ணும், தேவ மகிமையை காண பண்ணும், தேவ மகத்துவத்தில் உன்னை நிறைக்க பண்ணும். ஆமென். கர்த்தர் அசைவாடி கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தினால் வல்லமையினால் மகிமையினால் அந்த கையளவு மேகம் பெரும் மழையை சொரிய பண்ணதுண்டானோ இதோ மேகத்தின் மேலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தோடு பேசுவேன், மகிமைப்படுவேன், வெளிப்படுவேன் என்று சொல்லுகிற சத்தம் உண்டாயிருக்கிறது, உண்டாயிருக்கிறது, உண்டாயிருக்கிறது. விசுவாசிக்கிற யாராயிருந்தால் கர்த்தருடைய மகிமையை காணும்படி, கர்த்தருடைய மகிமையை காணும்படி, கர்த்தருடைய மேகத்தை காணும்படி கடந்து போகிறதால் வேகமாய் தங்கி கடந்து போகிறார், அசைவாடுகிறார். தேவ வல்லமை, தேவ மகிமை தரிசனமாய் தரிசனமாய் தேவனுடைய சத்தத்தை அவன் விளங்கப்படுகிற தேவ மகிமை, தேவ மகிமை மேகமாய் 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 ஸ்தாபித்த ஸ்தாபித்த ஜலத்தின் மேலே மற்றும் பாவி தண்ணீர்களாலே மற்றும் பாவின தேவ மகிமை அதை ஆளுகை செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் சத்தம் வனாந்தரத்தை
அசைய பண்ணிட்டு சபையை மூடிட்டு நான் அல்பா உமையா ஆதி அந்தவர் ஆனவருமாய் இருக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்கிறவருடைய சத்தம் கேட்கப்பட்டது. அவர் மேகமாய் எழுதலுகிறார். கண்கள் காணும், கதரும் கேட்கும் சத்தவரை போல ஆகும். கர்த்தருடைய மகிமை மேகமாய் தங்கிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை மேகமாய் தங்கிட்டு விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அவன் கர்த்தருடைய மகிமை அவன் மேகமாய் அசைவாடிட்டு அவன் கர்த்தருடைய மகிமை மேகமாய் அசைவாடிட்டு அவன் கர்த்தருடைய மகிமை மேகமாய் அசைவாடிட்டு தேவ பிள்ளையே அவன் விசுவாசிக்கிறேன் சொன்னா நல்ல கரங்களை தட்டி அவன் தேவ மகிமையை காணும்படிக்கு அவன் தரிசனமாய் அவன் தரிசனமாய் தேவ மகிமை ஓ மேகமாய் ஓ தங்கி அசைவாடுகிற அக்கினிமயமான மகிமை நிறைந்த கையளவு சரசன் மேல் அசைவாடுகிற சபையின் மேல் அசைவாடுகிற ஒரு பெரும் சத்தம் உண்டாயிரு. இடிமுழக்கத்தை போல அதிரப்படுகிற ஒரு பெரும் சத்தம் அது என்னவென்றால் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், இருந்தவராகவே இருக்கிறேன். ஆமென் என்கிற நாமத்தை உடையவர் அவர் வாசம் பண்ணுகிறார். திரள் செயலாய் தேவ மகிமை பெட்டிகள் கண்கள் பார்க்கட்டும். வாஞ்சித்த தேவ பிள்ளையே உன் கண்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பெட்டிகள் மகிமையின் மேல் இதுமதிகமாய் பெட்டிகள் தலையை கர்த்தர் அவன் உயர்த்த தம்முடைய மகிமையை காணும்படி அவர் சிலரை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். மகிமை கூடாரம் மகிமை மூடிட்டு சிலரை அவன் மகிமையின் மேகத்தை காணும்படி அவர் சிலரை மறுரூபமாக்கிறார். சரியா அவன் கத்தருக்குள்ள கர்த்தருடைய சத்தத்தை வாசித்தேலையா இதோ அல்பாவும் மேகமானவர் ஆதியும் அந்தமானவர் உன்னோடு அசைவாடுகிறார். பெட்டிகள் கர்த்தருடைய மகிமையின் மேகம் அசைவாடிற்று. கரலவிய தியாகம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகத்துவத்தின் மேகம் அசைவாடிற்று. அல்லேலூயா. யாராவது மகிமையின் மேகத்தை பார்த்தது உண்டா? பார்த்தவங்க யாராவது கையை வைத்துங்க. நான் மகிமையின் மேகத்தை கண்டேன். சோத்ரா யாரும் இல்லை. உங்களை ஆயத்தமாக கொஞ்சம் உட்காருங்க. கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் வருகிறது. சோத்ரா கொஞ்சம் உங்களை ஆயத்தமாக்கி உட்காருவோம். ஆமென். சோத்ரா ஆமென். கர்த்தருடைய மகிமையின் மேகம் சோத்ரா தங்கிட்டு சொன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. நாம் எழுந்திருந்து பார்க்கக்கூடாத மகிமை மூடும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் மேகம் தங்கி அசைவாடும். அல்லேலூயா. ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். அல்லேலூயா. நீ வாஞ்சிக்க கர்த்தருடைய மகிமை மேகம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து தங்கிட்டே இருக்கும். அல்லேலூயா.
கர்த்தர் வந்து இறங்கிட்டா நீயும் நானும் இருக்க முடியாது. அல்லேலூயா, இருக்க முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால் எப்படி செவிகள்லாம் பொட்டினது போல ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் கர்த்தருடைய மகிமை அசைவாடிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அல்லேலூயா, எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. உண்மையாய் இந்த சமூகத்தில் உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த இருதயத்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாஞ்சிக்கிற எந்த உள்ளமாக இருந்தாலும், உண்மையா வாஞ்சிக்கிற எந்த உள்ளத்துக்கும் கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கண்டவனாய் அவருடைய சத்தத்தை கேட்டவனாய் நான் சொல்லுகிறேன், அவன் கர்த்தருடைய மகிமை மேகம் இந்த இடத்துல தங்கி அசைவாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பெரிதா ஒன்றும் மேகம் வேண்டாம், ஒரு கையளவு மேகம் போதும். அல்லேலூயா, ஒரு கையளவு மேகத்தை கண்டா பெரும் மழையை சொரிய பண்ணிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கையளவு மேகத்தை உன் சரீரத்தில் உன் சபையில் அவன் உன் சிரசின் மேலே அசைவாடுகளை காணும் பொழுது நீ சொல்லணும், கர்த்தருடைய மகிமையின் மேகம் அவன் என் மேல் அசைவாடிட்டு என்கிற நம்பிக்கை உனக்கு உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கையளவு மேகம் உனக்கு ஒரு அடையாளமாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையினால் மூடினார் என்கிறதுக்குடைய அடையாளமாய் ஒரு கையளவு மேகம் உங்களிடத்தில் தோன்றுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தம் அதிகமான காரியங்களுக்கு ஒரு சில காரியங்களை வாசித்து தியானித்து கடந்து போகும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாரா. வேத வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற அப்படி சோத்திரம் மேகத்துடைய சாராம்சங்களை குறித்து நாம் பார்த்துக்கிட்டே வருகிறோம். தேவனுடைய மகிமையின் மேகம் எப்படிப்பட்டதாய், எவ்வளவு நேரம் உள்ளதாய், எந்த சோத்திரம் விதத்தில் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அவனமாய் பார்க்கும் பொழுது இந்த மேகத்தில் நிறைய விதங்கள் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேகத்தில் அதிகமான விதங்கள் வேதவசனத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படுறதில்ல. முதலாவது தேவ மகிமையின் மேகம். அவன் சோத்திரம் ஆண்டவர் தங்குகிற பிரசனத்தை உணர்த்துகிற ஒரு மகிமை. அல்லேலூயா. ஒரு மேகத்துடைய ஒரு மகத்துவம், ஒரு செயல்பாடு, ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால் தேவன் வாசம் செய்கிற மகிமையை வெளிப்படுத்துவான். அல்லேலூயா. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம். யாத்ராகமம் அவர்கள் இரவும் பகலும் போகும்படிக்கு கர்த்தர் பகலில் வழி நடத்த மேக ஸ்தம்பத்தில், இரவில் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. சில மகிமையின் மேகம் தேவன் வாசம் செய்கிறதை வெளிப்படுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில மேகம் தேவனுடைய மகத்துவம் சோதரம். முதல் மேகம் தேவன் வாசம் செய்கிற மகத்துவத்தை வெளிப்படுத்தும். சில மேகம் தேவனுடைய மகிமையை மட்டும் வெளிப்படுத்தும். வாசிங்க, இதே சங்கீதம் 104வது அதிகாரம் 3வது வசனத்தை குறிப்பிட்டு சொல்லப்படுகிற காரியம் தேவனுடைய வாசிங்க, மேல் வீடுகளை மச்சுப்பாவி ரதமாக்கி. அல்லேலூயா. அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேகங்களுக்கு ரதங்கள் என்கிற மகிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில மேகம் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டுடைய வருகையை சில மேகம் காண்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில மேகம் தேவன் வாசம் பண்ணுகிறதை காண்பித்து தரும். சில மேகம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். சில மேகம் தேவன் வருகிறதை காமிச்சு தரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில மேகம் நம்மளை புதிதாக்கும். ஏசாயா 45வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 45வது அதிகாரம் 8வது வசனம். வானங்களை மேலிருந்து சொரியுங்கள்,
ஆகாய மண்டலங்கள் நீதிய பொழிய கடவது, பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்கும். ஒரு விளைச்சல், ஒரு புதிதாக்குதல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில மேகம் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறதை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. சில மேகம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். சில மேகம் தேவன் வருகிறதை காமிச்சு தரும். சில மேகம் அவன் தேவனுடைய மகிமையினால் நிறைக்கப்பட்ட மகிமையின் மேகம் புதிதாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல தேவன் சுத்திரம் வாசம் பண்ணுகிற மகிமை இருக்கு. தேவன் மகிமைப்படுத்துகிற மேகம் இருக்கு. தேவன் அவன் சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லப்படுகிற அடையாளத்தை காண்பிக்கிற மேகம் இருக்கு. அவன் சில மேகத்தில் கர்த்தர் புதாக்குற காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவையெல்லாம் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இவ்வளவான மகத்துவம் நிறைந்த மேகங்கள் உண்டாயிருக்கு. இன்னும் காரியில் சொல்லப்பட்டிருக்கிறது, காரில் மேகம் என்று அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நிறைந்த மகத்துவம் நிறைந்த மேகங்களை மாத்திரம் நான் பார்த்து கடந்து போவோம். கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்வாரா. அவர் இவ்வளவான வேறுபாடு நிறைந்த அவை சோத்திரம் மேகங்கள் வேதவசனத்தில் காணும் பொழுது அதிகமாய் அவை சில மேகங்கள் சில கூடாரங்களில் தங்கிச்சு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய மேகங்களுடைய காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம். தேவனுடைய மகத்துவத்தின் சாயல் அவனமாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் சில மேகங்கள் அவை தேவனுடைய கூடாரத்தில் தங்கும் பொழுது அவைகளுடைய நிலைகள் எல்லாம் மாறுகிறது. அல்லேலூயா. அவைகளுடைய அமைப்புகள் எல்லாம் மாறுகிறது. அவருடைய செயல்கள் எல்லாம் மாறுகிறது. அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் மாறுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 20, 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. அது ஒரு மகத்துவமாய் இறங்கின பொழுது அது தூண்களாய், அது நிலைநாட்டப்படுகிற உறுதியாக்கப்பட்ட தூண்களாய் விளங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவம் நிறைந்த மகிமையின் மேகம் தூண்களாய் விளங்கிற்று. இரண்டாவது யாத்திராகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது சில மேகம் அவை தேவனுடைய சமூகத்தை மூடிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில மேகம் தூண்களாய் நிலை நின்றது. சில மேகம் அவை தேவனுடைய கூடாரத்தை மூடிற்று. சில மேகம் ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10வது வசனமும் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சில மேகம் அவை சோத்திரம் தம்முடைய மகத்துவம் நிறைந்த அவை சோத்திரம் விக்டரி வெற்றியினை உண்டாக்கி கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஜெயஸ்தம்பங்களை உண்டாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் சோத்திரம் 30வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சில மேகங்கள் அவை சோத்திரம் மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளை புறப்பட பண்ணிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். எசேக்கியேல் 30வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சோத்திரம். நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. வரும் காலம் என்று சொல்லி சில மகிமையின் மேலும் பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில மகிமையின் மேலும் தேவனுடைய வார்த்தையை விளங்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டது போல சில மேகங்கள் ஆதாரமாய் நிற்கும். அல்லேலூயா. சில மேகம் எப்படி நிற்குமா? ஆதாரமாய் நிற்குமா? வாசிப்போமா? வாசிங்க. ஆகையா மேக போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. சில மேகம் நமக்கு சாட்சியா நிற்கிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்த 1வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது சில மேகம் தேவனுடைய வருகை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளமான மகத்துவம் தேவனுடைய மகிமையின் மனுஷரோடும் தேவனுடைய சபையோடும் இறங்கும் பொழுது வெளிப்படுகிற மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமையின் மேகம் வருகிற விதத்தையும் அதனுடைய கேட்கிற சத்தத்தையும் பார்த்தோம், அதனுடைய மகத்துவங்களை பார்த்தோம். சிலது எவ்வளமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே மகத்துவம் நிறைந்த மகிமையின் மேகம் கூடாரத்திலையும் சில தேவ மனுஷர் மேலும் தேவ பிள்ளைகள் மேலும் நிரம்பி இறங்கும் பொழுது அது எவ்வளமாய் செயல்படுது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த மேகம், மகிமையின் மேகம், அவன் எவ்வளமாய் ஜனத்தார் மேலும் சபையின் மேலும் விளங்கிட்டு என்று சொல்லி உங்களை நான் குறிப்பிட்டு அவன் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா எல்லா விதமான மகிமையின் மேகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரதமாய் ரதங்களோட வருகிற மேகத்தை நாம் எதிர்கொண்டு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனமாய் சில மகிமையின் மேகங்களை நாம் எதிர்பார்க்க முடியாது. சில மகிமையின் மேகங்களை மாத்திரம் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் யாவற்றை என்று சொல்லி ரொம்ப கவனமாய் மோசேயுடைய ஜனத்தாருக்கு அவன் கர்த்தர் அழகாய் போதித்து கொடுத்தது போல கர்த்தர் கற்று தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமையின் மேகம் அவன் சோத்திரம் அழகான மகிமை நிறைந்த மகத்துவம் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது. அது சிலர் மேலே அவன் சில கூடாரத்தின் மேலே தங்கும் பொழுது அது வெவ்வேறு மகிமையை பொழிந்தெழுதுகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் சொல்லப்படுகிறது போல மழை பெய்து பூமியில விழுந்தது உண்டானால் அது செடியை முளைப்பிக்கிறது போல தேவனுடைய மகிமை மேகம் அவன் மனுஷன் மேல, ஒரு சபையின் மேல, ஒரு கூடாரத்தின் மேல, ஒரு வீட்டின் மேல, ஒரு குடும்பத்தின் மேல இறங்கி அசைவாடுதல் உண்டான சொன்னால் அது அதனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் அவை சோத்திரம் வாசியுங்கள். அவன் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசியுங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனமும் 12ஆம் வசனமும். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எத்தனை பேர் பாஸ்டர்களுக்கு மகிமையின் மேகத்தை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லுங்க. கரங்களை வைத்துங்க. பாஸ்டர்களுக்கு மகிமையின் மேகத்தை நாங்கள் தரிசனத்தில் பார்த்தா மட்டும் போதும். ஹலோ, யாராவது உண்டா பாஸ்டர் மகிமையின் மேகத்தை நாங்கள் பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லுங்க மாட்டோம். கரங்களை வைத்துங்க, வைத்து. யாராவது உண்டா? நல்ல கையை வைத்து, நல்ல தலைக்கு மேலே வரட்டும், தலைக்கு மேலே வரட்டும். பார்த்தா மட்டும் போதும். சோதரம் பார்த்தா நல்லா நல்ல ஒன்று கை வருது. சோதரம் பாப்போம், கையை வைத்துங்க. பார்த்தா மட்டும் போதும். நல்ல நல்ல என் தலைக்கு என் கை உயர்ந்திருக்கா? இதே மாதிரி உயர்த்துக்கா. சோதரம் கையில் வலி ஒன்றும் இல்லையே. சோதரம் பார்த்தா மட்டும் போதும் இல்லையா? அது கீழே போட்டுங்க. சோதரம் தேவனுடைய மகிமையின் மேக என்னை மூடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன். கரலை வைத்துங்க. தேவனுடைய மகிமையின் மேகம் என்னை மூடிக்கொள்ளணும். தேவனுடைய மகிமையின் மேகம் என்னை மூடிக்கொள்ளணும். ரெண்டு தான் வேற ஒன்றும் இல்லை. ஒன்று மகிமையின் மேகம் தான் பார்த்தா மட்டும் போதும். ரெண்டாவது மகிமையின் மேகம் என்னை மூடிக்கொள்ளணும். ஒரு கடை கை கீழே போட்டுக்க. மகிமையின் மேகத்தை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லுங்க. வைத்துங்க.
கை உயர்த்தினதையெல்லாம் உயர்த்துங்க. ஆமாம், கை உயர்த்தினவங்கெல்லாம் உயர்த்துங்க. ஆமாம், சோதரர் கீழே போட்டுங்க. மகிமையின் மேகங்களை மூடணும்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. இதில் ரெண்டும் கட்டம் இருக்குங்க சோதரம். அல்லேலூயா. பாசங்களை மகிமையின் மேகம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க கையை உயர்த்துங்க. அதுக்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இருதயத்தில் சொல்லிக்குவோம், சரி என்னவோ இருக்கட்டும். அல்லேலூயா. எப்படி என்னவோ இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. மோசேயின் நாட்களை ஒன்று நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிற கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிற இருதயம் உடையவர்களை குறித்து நான் சொல்ல இதில் ஒப்பிட்டு பேச நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாளையம் முழுவதும் திரள் ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அல்லேலூயா. அதில் சில கூட்டம் தான் எங்களோட ஆண்டவர் பேச மாட்டாரா என்று சொல்லுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் கேட்டவங்களுக்கு மட்டும் அல்ல, அந்த பாளையம் முழுவதும் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருடைய வாஞ்சை நிமித்த கர்த்தருடைய மகிமை இந்த கூடாரத்தை தங்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாஞ்சிக்கிற நிமித்தம் இந்த சோத்திரம் என்னவோ இருக்கட்டும், எப்படி பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம பாவியாக இருக்கிறோம் சொல்லுகிற இருதயத்தில் கர்த்தர் வெளிப்படுவார். அல்லேலூயா. 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 வாசிக்கும் பொழுது பெரும் சத்தம் உண்டாயிட்டான். மோசே மோசே எங்களோட கர்த்தர் பேசவானா, நீங்கள் மட்டும் எங்கள்கிட்ட பேசினா போதும். அல்லேலூயா. 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 கர்த்தர் கை வைத்தாதவங்களுக்கு இவனமான மகத்துவத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா. யாரையும் கர்த்தர் சும்மா விடுறதல்ல. அல்லேலூயா. 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 ஒன்று நினைக்கலாம், நம்ம ஒரு மனமும் இல்லாமல் இருந்தால் தானே நம்ம கேட்கும். இல்லை, அப்படி அல்ல. அல்லேலூயா. எந்த ஜனத்தாரையும் அசைய பண்ணக்கூடிய தேவ வல்லமை நிறைந்தது. அல்லேலூயா. உயர்வில் இருக்கிற மனுஷனையும் தாழ விழப்பண்ணு தாழ இருக்கிற மனுஷனையும் கர்த்தர் உயர பண்ண வல்லது. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய மகத்துவம் பெரிதும் மகத்துவம் நிறைந்தது. அல்லேலூயா. 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 சில பேருக்கு இந்த சோத்திரம் உயிர் மனமாக ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறவங்கள கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், பயம் உண்டாகும்படிக்கு. அல்லேலூயா. எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் தேனிலும் இனிமையாக இருக்காம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னா போதும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னாலே போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வாஞ்சித்து காத்திருப்பேன்னு சொன்னா உன் உள்ள ஆனந்த களிப்புள்ள சத்தத்தினால பூரிப்படையும். அல்லேலூயா. நீ வாஞ்சோடு காத்திருக்கலன்னு சொன்னா கர்த்தர் தம்முடைய மகிமை உனக்கு விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இங்க பார்க்கிறோம், மகிமையின் மேலும் சில பேருடைய மேல் இறங்கும்போது அது மகிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. வாஞ்சிக்கிற இருதயத்தார்க்கு அவனமான வாஞ்சையின் மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாஞ்சையற்றவர்கள் மேல வெளிப்படுது என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளை அது மகத்துவத்தை காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஜனத்தார் கூடாரத்திலிருந்து விளைய கடந்து போகும் பொழுது மேகங்களை மூடிட்டு. அல்லேலூயா. அப்படியா தேவனுடைய பிள்ளையே, சபையிலே மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, நீ கடந்து போகும் பொழுதும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் உன்னை மூடிட்டு இருக்கான். அல்லேலூயா. 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 வாஞ்சிக்கிற எந்த உள்ளத்தாருக்கும் அவன் கர்த்தருடைய மகிமையின்மை இந்த சபையில் மாத்திரம் அல்ல, இந்த சபை தொடர்ந்து நீ பிரயாணப்பட்டு போகும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் மேகம் உன்னை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
இது உறுதியானது. அல்லேலூயா. இது உண்மை நிறைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். இவனமாய் கர்த்தருடைய மகிமையின் மேகம் அவன் சில இடத்துல அவன் மூடிட்டு நிரப்பிட்டு. முதலாவது சீனாய் மலையை குறித்து பார்க்கும் பொழுது யாத்திராவும் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, 24ஆவது அதிகாரம் அதோடைய 5ஆம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுதாலும் சரி, எழுதி எடுத்து வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆனாலும் சரி, 24ஆவது அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனம் ஆனாலும் சரி, யாவற்றிலும் அங்கே சொல்லப்படுகிற காரியம் சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமையின் மேகம் அக்கினியாய் ஜொலித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மகிமையின் மகத்துவமாய் வெளிப்பட்டது. ஆனால் அங்கே மோசேயை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய சத்தம் எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கிட்டு. அல்லேலூயா. ஆனா பாளையத்தில் அவன் ஜனத்தால் சொல்லும் பொழுது அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், இந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சொல்லுகிறா, இந்த சத்தம் என்னை மகிழ பண்ணிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா மோசே வாஞ்சியோடு முன்பதாக போய் நின்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனத்தார் அவன் கர்த்தருடைய சத்தம் எங்களுக்கும் கேட்க பண்ணுமோ அப்படின்னு ஒரு கேள்வியோடு போய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமை விளங்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெரிதான மலை முழுவதும் மூடிட்டு என்று சொல்லி வேதவசனத்தில் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சீனாய் மலையை விட நம்ம வாழ்க்கை பெரிதல்ல. அல்லேலூயா. அந்த சீனாய் மலையை விட இந்த சபை பெரிதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சீனாய் மலை முழுவதும் கர்த்தருடைய மகிமை மூடினாலும் இந்த சபையும் இந்த பிள்ளைகளின் குடும்பத்தையும் கர்த்தர் மூடி மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாக அவன் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில விளங்கிட்டு. இரண்டாவது அவன் சோத்திரம் சாலமோனுடைய அவன் சோத்திரம் கூடாரத்தில் அவன் பார்த்த வேதவசனம் வாசித்த 1 ராஜாக்கள் 8ஆவது அதிகாரத்தை வாசிக்கும்போது சொல்லப்படுகிற அவன் அங்கே அந்த கூடாரத்தில் தேவனுடைய சபையில் கடந்து போகும்பொழுது தேவனுடைய மகிமை தங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். மேகத்தின் நிமித்தம் சோத்திரம் எப்படி ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை சோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய மகிமை கூடாரத்தில் இறங்கினப்போ ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாமல் போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியம் செய்யக்கூடாமல் போயிட்டுனா கர்த்தருடைய மகிமை தடை பண்ணுமா ஊழியத்தை? இல்லை. அல்லேலூயா. அவர்களை தேவ நாமம் மகிமைப்படுத்தும்படி அவர்களுடைய சரீரத்தை அசைய பண்ணிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதவசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படி தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளியிருக்கிறார் என்கிற பெரிய மகத்துவமான மகிமை நிறைந்த சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிற்கிற அந்த அடியன் கூட அவன் சோத்திரம் ஆண்டவருடைய மகிமை இந்த வேளையில் தங்கிட்டென்று சொன்னான், இறங்கிட்டென்று சொன்னான், அசைவாடிட்டென்று சொன்னான். நானும் அவன் சோத்திர கர்த்தருடைய மகிமையில் ஊழியத்தை அல்ல கர்த்தருடைய மகிமைப்படுத்த ஆரம்பிப்பவனாக இருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எந்த ஜனத்தாரையும் அசைய பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை மூடிட்டென்று சொன்னால் அது எந்த மனுஷனையும் ஆர்ப்பரிக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை காணப்பட்டு ஆளுகை செய்தென்று சொன்னால் எந்த மனுஷனை விடுவிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவ்வளவான மகத்துவம் நிறைந்த அவன் மகிமை தேவனுடைய கூடாரத்தில் விளங்கிற்று. இன்னும் சொல்லப்போனா அவன் யாத்திராகமம் 40ஆவது அதிகாரம்
எழுதி எடுத்துக்கொள்ளு. 40வது அதிகாரம் 34வது வசனத்தையும் 35வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை தங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல தங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளும்படி, ஜனத்தாருடைய பலி செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு முழுவதும் மூடிட்டு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீனாய் மலையை மூடிட்டு அங்கே கர்த்தர் வெளிப்படும்படி, தேவனுடைய ஸ்தோத்திர கூடாரத்தில் அவன் தேவனுடைய மகிமை மூடிட்டு வழி நடத்தும்படி, இங்கே தேவனுடைய மகிமை மூடிட்டு தேவனுடைய ஜனத்துடைய பலியை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி முழுவதும் மூடிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிங்க. அங்கே சொல்லப்படுகிற காரியம் மத்தேயு அவன் சூத்திர 17வது அதிகாரம் 5வது வசனம். இதோ அவர்கள் மேல நிழலிட்டது நேசகுமாரன், ஒரு மறுரூபமாக்கப்படுகிற மகிமை உண்டாக்குற தேவ மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அவன் தேவகுமாரனாகிய இயேசுவின் மேல அவன் மகிமையின் மேகம் இறங்கினப்போ மகிமையின் சாயல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் 4 விதமாய் இறங்குகிற தேவ மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய ஜனத்தார் மேல தேவனுடைய மகிமை விளங்குகிறது. எவனமாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி நாம தான் வாஞ்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை சூத்திரம் நம்மளை சூத்திரம் பயப்படுத்துகிறதாய் அசை பண்ணுகிறதாய் இருக்க வேண்டுமா, இல்லை தேவ மகிமை நம்மை முழுவதுமாய் மூடுகிறதாய் இருக்க வேண்டுமா, இல்லை நம்முடைய தேவ மகிமை சோத்திரம் நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் ஜபங்களையும் ஏறெடுக்கிறதாய் மாத்திரம் இருக்கணுமா, இல்லை தேவ மகிமை நம்மளை மறுரூபமாக்குறதாய் இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யவனமான மகிமையை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழி நடத்தப்படுகிற மகிமை வேணுமா, இல்லை மறுரூபமாக்கப்படுகிற மகிமை வேணுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இதே மறுரூபமாக்கப்படுகிற தேவ மகிமை நாவுகளை பிறல வைத்து புதிதான பாஷைகளை உண்டாக்க வைத்து தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற மகிமையின் மகத்துவம், மறுரூபமாக்கப்படுகிற மகத்துவம் அங்கே விளங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமையின் மேகம் வந்து நிற்கும் பொழுது நீ எவனமாய் வாஞ்சிக்க போகிற? அல்லேலூயா. நீ தரிசனத்தை தேவனுடைய மகிமையை பார்க்கும் பொழுது எவனமாய் நீ வாஞ்சிக்க மகிமையின் மேகம் உன்னை வழி நடத்த வாஞ்சிக்க போகிறியா, இல்லை தேவனுடைய மகிமையின் மேகம் உன்னை மறுரூபமாக்க வாஞ்சிக்க போகிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம் உங்களுடையது. அல்லேலூயா. நீங்கள் எவனமாய் வாஞ்சிக்கிறீர்களோ, எவனமாய் வாஞ்சியோடு உண்மை உள்ளவர்களாய் கூப்பிடுகிறீர்களோ, அவனமாய் கர்த்தருடைய மகிமையின் மேகம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அவனமாய் ஒரு சபையின் மேலே, தேவனுடைய மனுஷன் மேலே, தேவனுடைய சகோதரி மேலே தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் வாஞ்சிக்கிற பிரகாரம் தேவனுடைய பெரிதும் மகத்துவமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் மேகம் அவனை மூடி தொட்டது. அவன் மகிமையின் காரியங்களை பார்க்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேல் வீட்டறையிலே பெந்தேகோஸ்தே நாளில் அவன் கர்த்தருடைய மகிமையின் மேகம் மூடிட்டு அங்கே தேவனுடைய நாமான பாஷைகளும் ரட்சிப்பின் மகத்துவம் உண்டாயிற்று. அல்லேலூயா,
அல்லேலூயா. அவர்கள் பலனடைந்தவர்களாய் மகிமையின் ஆமென் மகத்துவத்தை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான மகத்துவத்தின் மேன்மையை ஒருவேளை மறுரூபமாக்கப்படுகிற தேவ மகிமையின் மகத்துவத்தை நீ வாஞ்சிப்பேன்னு சொன்னா நிச்சயமாய் முதலாவது அந்த மகத்துவத்தின் மேகம் உன் சூழ்நிலையை மாறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அவன் இறங்கிட்டு ஆளுகை செய்தது. அவன் தேவனுடைய மகிமையின் மத்திய சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது தேவனுடைய மகிமை இறங்கி அங்கே மறுரூபமாக்கப்படும் பொழுது சூழ்நிலை எல்லாம் மாறி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அவன் தேவனுடைய மகிமை தேவனுடைய குணம் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமையின் மேகம் இறங்கின பொழுது தேவனுடைய மகத்துவமான செயல் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 99 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவத்தின் மேகம் வெளிப்பட்டதும் தேவனை ஆராதிக்கிற சத்தம் வெளிப்பட்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனை அவன் தேவனுடைய மகத்துவத்தின் சத்தம் தேவனுடைய மகிமையின் மேகம் வெளிப்பட்டது போ அவன் எண்ணாக புஸ்தகம் வாசிங்க எண்ணாகமோ 16 அதிகாரம் 42 வசனத்தை வாசிங்க. எண்ணாகமோ 16 அதிகாரம் 42 வசனம். சபையார் கூடி பார்க்கிற பொழுது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சியோடு தேவனுடைய மகிமையின் மேகத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய மேகத்தை அவன் என்னை மறுரூபமாக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்பேன் சொன்னா நிச்சயம் கர்த்தர் வந்து நிற்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வந்து தங்குறதை பார்க்க முடியும்.